ஹாய், இன்றைக்கி வீடியோவில் நான் இந்த மாதிரி வால்பேப்பர் வாங்கியிருக்கேன். இது வந்து கிச்சனோட டைல்ஸில் ஒட்ட போகிறேன், ரொம்ப கரையாக இருக்குன்னு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ இது வந்து 110க்குள்ளே தான் என்னமோ வந்தது. இது 45 மீட்டர்ஸும் என்னமோ தான். இது வந்து நான் நம்மளுக்கு கேட்கலாம் 1 2 அந்த மாதிரி எத்தனை குவாலிட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிக்கு நான் 4 ஆர்டர் பண்ணேன். அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ திக்காக வந்திருக்கு, இவ்வளோ நிறைய வந்திருக்கு. ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா மேட் ஃபினிஷில் இருக்குது, ஷைனிங்காக இல்லை, பட் கொஞ்சம் திக்கான மேட் ஃபினிஷில் வர வால்பேப்பர். பட் இது நம்மளுக்கு ஒட்டுனாக்கா நம்மளுக்கு டைல்ஸ் மாதிரியே ஒரு இது கொடுக்கும். அதனால தான் நான் வந்து ரிவ்யூ பார்த்துட்டு இந்த வால்பேப்பர் செலக்ட் பண்ணேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதை நான் வந்து என் கிச்சனில் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. இதாங்க என்னோடய கிச்சனு. ஆக்சுவலி இங்கேருந்து கவுண்டர் டாப் ஸ்டார்ட் ஆகும். இங்கே வந்து ஸ்டவ்வு, சும்மா ஒரு பாத்திரம் வைக்கிறதுக்கு ப்ளஸ் ஒரு சிங்க், அவ்வளோதாங்க இருக்குங்க. பிளேஸே இவ்வளோ தான். ஸோ நான் எதுக்கு வால்பேப்பர் தான் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி கரை வந்து நான் எவ்வளோ தேய்ச்சி பார்த்துட்டேன், இந்த கம்பி நார் அதெல்லாம் போட்டு தேய்ச்சி பார்த்துட்டேன், போக மாட்டேங்குது. டைல்ஸ் வழுக்குது, அதில் பிடிச்சிக்கிச்சு போல், என்ன கரை போகலை. அதுக்காக தான் வால்பேப்பர் வாங்கி நான் இதில் ஒட்டிட்டு திருப்பி நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஸ்டாண்ட் வந்து நான் ரிவ்யூ ஆல்ரெடி கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன டப்பா தான் நிறைய பேர் நம்ம வீட்டில் வச்சுருப்போம், ரெகுலராக யூஸ் பண்ணுறாங்க. தனியாக இதுக்குன்னு வாங்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி கிடைக்கிற யூஸ் அண்ட் த்ரோ டப்பா நம்ம நிறைய வச்சுருப்போம்ல. ஸோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் அடுக்கி வச்சுக்கலாம். இதோட ரிவ்யூ நான் ஆல்ரெடி போட்டுக்கோங்க, பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் ஃபுல்லாகவே ஒட்டிட்டேன் பாருங்கள். ஸோ இதை நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு டைல்ஸ் லுக்லேயே இருக்கு பாருங்களேன். டைல்ஸ் மாதிரியே இருக்குது, இது பேப்பர் மாதிரியே தெரியாது. ஸோ நான் வந்து இந்த பாதி வரைக்கும் தான் நான் ஒட்டியிருக்கேன். இதுக்கப்புறம் நம்மளுக்கு சிங்க் வந்துடும், பாத்திரம் வைக்கிறோம், அதனால் அதை தண்ணி படும், நம்மளுக்கு கிழிஞ்சிடும், பேப்பர் தானே இது, அதனால். ஸோ இதில் அழுக்கப்பட்டாலும் தெரியாது. இன்னொன்று நம்ம ஒட்டும் போது இதில் வந்து அந்த பேப்பர் கொஞ்சம் மடங்கினாலும் சுருங்கினாலும் அதுவும் தெரியல. ஸோ முதல்ல என் கிச்சன் இருந்ததுக்கும் இப்போதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். இது செம்ம லுக்காக இருக்குது. இது இப்போ தான் வந்திருக்கு போல். நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி இது சர்ச் பண்ணேன், இந்த மாதிரி கிடைக்கல. இது இப்போ தான் வந்திருக்கு, ரீசெண்டாக விட்டுருக்காங்க போல். ஸோ இதோட ப்ரைஸு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இது ஒட்டும் போது வந்து நம்ம இங்கே இந்த ஸ்டார்டிங்லேருந்து நம்ம கேர்ஃபுல்லாக ஒட்டணும். இங்கே வந்து நம்ம கொஞ்சம் கோணலாக ஒட்டிட்டோன்னா கீழே வந்து அப்படியே கோணையாகவே போயிடும். ஸோ அதை பார்த்து கேர்ஃபுல்லாக வெட்டுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.